வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பொன்னை பகுதியில் மாவட்டத்திலேயே அதிகப்படியான கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் சூழ்ந்து மக்கள் அவதியுற்ற நிலையில் கால்வாய் தூர்வரப்படாததே மழைநீர் சூழ்ந்ததற்கான காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள பகுதிவாசிகள் மழைநீரை அகற்றவும் இனி மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் 17 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை அருகே லவுடல் ஜங்ஷன், வேல்வியூ உள்ளிட்ட பகுதிகள் தடை செய்யப்பட்ட காலி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் காலி மது பாட்டில்கள் சாலையோரங்களில் வீசப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளிடையே முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோர பகுதிகளில் வீசப்பட்டுள்ள குப்பை கழிவுகளை நகராட்சி மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே கீழ்ப்புலியூரில் அமைந்துள்ள பச்சையம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் அடுத்தடுத்து பக்தர்கள் தீயில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த தீயணைப்புத் துறையினர் பூக்குழியில் விழுந்த பக்தர்களை பத்திரமாக மீட்ட நிலையில் கீழே விழுந்த பக்தர்களுக்கு லேசான தீக்காயம் ஏற்பட்டது. சிவகங்கை அருகே 20 ஆண்டுகளாக இயங்கி வந்த தனியார் ஜவுளி ஆலையை அதன் நிர்வாகம் தற்காலிகமாக நிறுத்தப் போவதாக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். நஷ்டத்தில் இயங்குவதாக நிர்வாகத்தினர் விளக்கம் தெரிவித்ததோடு ஆலை மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் 20 வருஷம் எல்லாருமே இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நிர்வாகத்தோட நிலைமை என்ன சொன்னீங்கன்னா, அவங்க அவங்களால ஓட்ட முடியல, நாங்கள் மில்லை அடைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. மில்லை அடைக்க போகிறோன்ற சொல்கிற விஷயத்தை அவங்க முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்கிறோம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள் மில்லை அடைக்க போகிறோம், நீங்கள் வேறு வேலைக்கு போங்க, நாங்கள் வேறு வேலை தரோம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயசு 45 வயசுக்கு மேலே எல்லாருமே இங்கே இருக்கோம். அவங்க நீங்கள் அடுத்த வேலை 45 வயசுக்கு மேலே எங்கேயுமே வேலை தர மாட்டான்ற எல்லா உலகத்துக்கே தெரியும். இவங்க அடுத்த வேலை தரம் சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு 10 நாள் நீ எனக்கு வேலை சரியில்லை, உனக்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டேன். என்ன நிச்சயம் இருக்குது? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகன் கோவில் குறித்து அவதூறு பரப்பியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து மேல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கை வருவாயாக கடந்த 22 நாளில் 4,07,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. மேலும் தங்கம் 1005 கிராமும், வெள்ளி 18,164 கிராமும், 1,218 வெளிநாட்டு கரன்சிகளும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பெரம்பூர் மங்களபுரத்தில் சுரங்கப்பாதை மற்றும் வியாசர்பாடி பிரதமர் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடமாநில தொழிலாளியை தாக்கி பணம் மற்றும் செல்போன் பறித்த 2 கைது செய்யப்பட்டனர். படுகாயங்களுடன் பாதிக்கப்பட்ட பிரித்து பட்டேல் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பிரித்து பட்டேலை தாக்கி பணம் பறித்து சென்ற சிவகங்கையை சேர்ந்த அருண்குமார் மற்றும் அஜித் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் சாலையில் பர்சுடன் கிடந்த 5,000 ரூபாய் பணத்தை சுப்பிரமணி என்பவர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பர்சை போலீசாரிடம் ஒப்படைத்து உரியவரிடம் ஒப்படைக்க கேட்டுக்கொண்ட சுப்பிரமணியன் என்பவரின் நற்செயலை போலீசாரும் பொதுமக்களும் பாராட்டி வருகின்றனர். புதுக்கோட்டையில் 51வது தமிழ்நாடு மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டி இன்று தொடங்கியது. பல்வேறு பிரிவுகளில் வருகிற 28ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலுமிருந்து துப்பாக்கி சுடும் வீரர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் போட்டிகளில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடிக்கும் நபர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அத்திப்பாக்கம் கிராமத்தில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை உயர்நிலைப் பள்ளியின் சார்பில்
அதே கிராமத்தில் உள்ள ஏரியில் 5000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக திருக்கோவிலூர் சார் ஆட்சியர் ஆனந்த்குமார் சிங் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிலையில் இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி முத்துநகரில் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் தூத்துக்குடி வருவாய் மாவட்ட அளவில் பெண்களுக்கான இறகுப்பந்து போட்டி தற்போது இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கில் வைத்து நடைபெற்றது. இப்போட்டிக்கு இயற்கை வேளாண் விஞ்ஞானியும் கல்வி தந்தையுமான பொன்னுசாமி பரஞ்சோதி தலைமையேற்று மாணவிகளை அறிமுகம் செய்து துவக்கி வைத்த நிலையில் இதில் டர்போ இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கின் நிறுவனர் ரமேஷ், நாடார் காமராஜர் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பார்க் ரோடு எதிரே உள்ள தனியார் மருத்துவமனை பின்புறம் கதிர்வேல் நகரைச் சேர்ந்த மாரிராஜ் என்பவர் இருசக்கர வாகனங்கள் பழுது பார்க்கும் நிலையம் நடத்தி வரும் நிலையில் கடைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த இருசக்கர வாகனங்களில் திடீரென தீப்பிடித்து பற்றி எரிந்துள்ளது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்த நிலையில் 2 இருசக்கர வாகனங்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முன்னாள் ராணுவ வீரர் காளிராஜ் என்பவர் வீட்டின் கதவுகள் மற்றும் பீரோக்களை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து நாலாட்டுப்புதூர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் வருகின்ற ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் திண்டுக்கல் இலக்கிய களம் இணைந்து நடத்தும் புத்தக திருவிழா MPM பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10 தினங்கள் நடைபெற உள்ளது. இந்த 12வது புத்தக திருவிழாவை முன்னிட்டு புத்தகங்கள் மற்றும் வாசிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வாருங்கள் ஓடுவோம் வாசிப்பை நோக்கி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் சிவபெருமானுக்கு தங்க மீன் படைக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத், முன்னாள் அமைச்சர் OS மணியன் மற்றும் தமிழகம் முழுவதிலும் இருந்து சிவனடியார்கள் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க நீர்வரத்து 3வது நாளாக அதிகரித்துள்ளதால் 1150 கன அடி நீர் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பை தொடர்ந்து ஆற்று நீரில் கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன கழிவுநீர் கலப்பு காரணமாக ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ள நிலையில் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். பிளாஸ்டிக் பைகளினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடு குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் விழிப்புணர்வு பேரணி மயிலாடுதுறையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகம், தேசிய பசுமை படை மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணைந்து நடத்திய இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் இப்பேரணியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கீரப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட விளாகம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமினை திமுக கீரப்பாளையம் மத்திய ஒன்றிய செயலாளர் பாலு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த நிலையில் இம்முகாமில் மகளிர் உரிமை தொகை, மின்சாரத்துறை, வேளாண் துறை, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர்.
வேலூர் மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த இடியுடன் கூடிய கனமழையால் பொன்னை அணைக்கட்டு பகுதியில் உள்ள பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வள்ளிமணி, பொன்னை, எருக்கம்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மற்றும் வேர்க்கடலை செடிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை மூலம் சேதங்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று பெய்த இடியுடன் மழைக்கு ஏகப்பட்ட நெற்பயிர்கள், அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நாசமாயிடுச்சு. வள்ளிமலை, எருக்கம்பட்டு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் நெல் அறுவடைக்கு தயாராக ரொம்ப நாசமாயிடுச்சு. இதனால் அரசாங்கம் எதனா உதவி பண்ணால் நல்லா இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.